மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனத்திறன் தேர்வு மேட் பகுதியில் 10வது தலைப்பு குறியீட்டின் பொருள் அறிதல், ஆங்கிலத்தில் டீகோடிங். இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களின் விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீகோடிங் பகுதியில் உள்ள வினாக்கள் பற்றியும் அவற்றின் வகைகள் பற்றியும், கொடுக்கப்பட்ட வினாவின் குறியீட்டு பொருள் அறிந்து விடையை தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். முந்தைய தலைப்பான எண் எழுத்து குறியிடுதல் நம்பர் லெட்டர் கோடிங் பகுதிக்கான வீடியோவினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்ட். குறியீட்டின் பொருளறிதல் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களின் அறிமுகத்தை பற்றி முதல்ல பார்த்துடலாம். முந்தைய தலைப்பில் கோடிங் பற்றி பார்த்தோம். இந்த தலைப்பில் டீகோடிங் பற்றி பார்த்துடலாம். கோடிங் டீகோடிங் என்ன வித்தியாசம்னு பார்த்துடலாம். முந்தைய தலைப்பான எண் எழுத்து குறியிடல் வகையில் ஆங்கில எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் குறியிடப்பட்டு இருக்கும். ஆங்கில எழுத்துக்களின் வரிசைகளுக்கு நம்ம எண்கள் கொடுக்கப்பட்டு அதன் மூலிமா நம்ம கோடிங் கண்டுபிடிச்சிருந்தோம். வினாவில் கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களுக்கு ஏற்ப எண்களை கொடுத்து அதை கூட்டியும் வர்க்கப்படுத்தியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனால் டீகோடிங் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவில் ஏற்கனவே குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகளிலிருந்து புதிய வார்த்தைகளுக்கு குறியீடை கண்டறிய வேண்டும். ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட கொஸ்டின்லேயே கோட் வேர்டு இருக்கும், அதிலிருந்து புதிய வார்த்தைக்கான கோடை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் டீகோடிங். இவ்வகையில் ஏற்கனவே குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகளில் இருந்து புதிய வார்த்தைகளுக்கு குறியீடுகளை கண்டறிய வேண்டும். கோடிங் அப்படின்னா என்னன்றதை பற்றியும், கோடிங் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், எந்தெந்த வகைகளில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றியும் முந்தைய வீடியோவிலேயே பார்த்துட்டோம். அடுத்ததாக டீகோடிங் பகுதியில் உள்ள வினாக்களின் வகைகளை பற்றி பார்த்துடலாம். ஒரு 4 வகைகள் தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டால் மிகவும் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். வகை 1 வார்த்தைகளின் குறியீடு அறிதல். இந்த வகையில் கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்களில் வார்த்தைகளுக்கு கோடிங் கொடுத்துருப்பாங்க. எந்த வார்த்தைக்கு எந்த கோட் வேர்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு புதிய வார்த்தைக்கான கோடிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கம் எகைன் என்பது ஹோ நா எனவும், கம் ஓவர் ஹியர் என்பது பா நா டா எனவும், ஓவர் இஸ் எபோ என்பது கி டா ஜா எனவும் குறியிடப்பட்டால் ஹியர் என்பதன் குறியீடு என்ன? ஆப்ஷன் 1 பா, ஆப்ஷன் 2 நா, ஆப்ஷன் 3 டா, ஆப்ஷன் 4 ஜா. இதில் எந்த குறியீடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கணக்கில் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில், அதாவது ஒரு கோட் லாங்குவேஜில் கம் எகெயின் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் ஹோ நா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம் எகெயினுக்கு ஹோ நா அப்படின்னா கம்முக்கு ஹோ, எகெயினுக்கு நா அப்படின்னு மீனிங் அல்ல. கம் ஓவர் ஹியர் என்பது பா நா டா. அப்போ கம்முக்கு பா, ஓவருக்கு நா, ஹியருக்கு டா அப்படின்னு பொருள் அல்ல. இந்த வார்த்தைக்கும் டீகோடுக்கும் சஃபுல் ஆகிருக்கும். ஓவர் இஸ் எபோ என்பதற்கும் அதே போல் தான். ஹியர் என்பதற்கான குறியீட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எங்கே ஹியர் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஹியருக்கான கோட் வேர்டு என்ன அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையும் அதற்கான கோட் வேர்டையும் நேராக எழுதிக்கலாம். கணக்கில் கம் எகெயின்கான கோட் வேர்டு ஹோ நா, கம் ஓவர் ஹியருக்கு பா நா டா, ஓவர் இஸ் எபோவுக்கு கி டா ஜா. இந்த 3 வார்த்தைகளுக்கும் டீகோடிங் கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. கணக்கில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையும் அதற்கான டீகோடிங்கையும் நேராக எழுதியிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு டீகோடிங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஹியர் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹியர் இங்கே இருக்குது. கம் ஓவர் ஹியர் பா நா டா, இது சஃபுல்லாக இருக்கும். ஹியர்க்கான கோட் வேர்டு பாவா நாவா டாவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கணும். ஹியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு டீகோடிங் கண்டுபிடிக்கணும்னா கம் ஓவருக்கும் கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணிட்டா நமக்கு ஹியர்க்கான டீகோடிங் கிடைக்கும். இந்த 3 வார்த்தையில் முதல் வார்த்தை கம் அப்படிங்கிறதுக்கான டீகோடிங்கை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். கம் எங்கெங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், கம் எகெயின் இருக்குது, கம் ஓவரில் இருக்குது. இப்போ இந்த 2 வார்த்தைகளின் டீகோட்லேயும் ரிப்பீட் ஆகிற வார்த்தை எதுன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே ஒரு கம் இருக்குது, இங்கே ஒரு கம் இருக்குது. ஹோ நா, பா நா டா. இங்கேயும் நா இருக்குது, இங்கேயும் நா இருக்குது. அப்போ கம்முக்கான டீகோடிங் நா. அடுத்தது ஓவருக்கான டீகோடிங்கை கண்டுபிடிச்சிடலாம். ஓவர் இந்த லைனில் இருக்குது, ஓவர் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த 2லேயும் ரிப்பீட்டாக இருக்கிறது எதுன்னு பார்க்கணும். நா கிடையாது, ஏன்னா அதுதான் கம்முக்கான டீகோடிங். பா டா, கி டா ஜா. பாருங்கள், இங்கேயும் டா இருக்குது, இங்கேயும் டா இருக்குது. அப்போ ஓவருக்கான டீகோடிங் டா. ஓவருக்கான டீகோடிங் டா. இப்போ கம்முக்கான டீகோடிங் நா, ஓவருக்கான டீகோடிங் டா. அப்போ ஹியருக்கான டீகோடிங் கண்டிப்பாக பாவாகத்தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் 1. அடுத்தது வகை 2 வார்த்தைகளுக்குரிய குறியீட்டு எண்ணை அறிதல். சென்ற வகையில் வார்த்தைகளுக்கான குறியீடு ஆங்கில எழுத்துக்கள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது.
ஆனால் இந்த வகையில் வார்த்தைகளுக்கான குறியீடு எண்களாக இருக்கும். வார்த்தைகளுக்கான எண் குறியீடு கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற புதிய வார்த்தைக்கு டீகோடிங் கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு பார்த்தரலாம். 479 என்பது ஃப்ரூட் இஸ் ஸ்வீட் என்றும், 248 என்பது வெரி ஸ்வீட் வாய்ஸ் என்றும், 637 என்பது ஈட் ஃப்ரூட் டெய்லி என்றும் குறியிடப்பட்டால் ஈஸ் என்பதற்குரிய குறியீடு என்ன? ஆப்ஷன் 1 2, ஆப்ஷன் 2 4, ஆப்ஷன் 3 7, ஆப்ஷன் 4 9. சென்ற வகையில் புதிய வார்த்தைக்கான கோடிங்கை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் தான் இந்த கணக்குக்கும். சென்ற கணக்கில் எழுத்துக்கள் இருக்கும், இந்த கணக்கில் நம்பர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். 479 என்பது ஃப்ரூட் ஈஸ் ஸ்வீட் அப்படின்னா 4னா ஃப்ரூட்டு, 7னா ஈஸு, 9 அப்படின்னா ஸ்வீட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இது சஃபுல் ஆகி இருக்கும். 248 என்பது வெரி ஸ்வீட் வாய்ஸ், 637 என்பது ஈட் ஃப்ரூட் டெய்லி. இந்த மூன்றுமே தான் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற டிகோடிங். இதை நாம் எடுத்து எழுதிக்கணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கான கோடிங் எழுதிட்டோம். 479 ஃப்ரூட் இஸ் ஸ்வீட், 248 வெரி ஸ்வீட் வாய்ஸ், 637 ஈட் ஃப்ரூட் டெய்லி. ஈஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ ஈஸ் என்ற வார்த்தைக்கான குறியீடு 4ஆக இருக்கணும், 7ஆக இருக்கணும், அல்லது 9ஆக இருக்கணும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கணும். போன வகை மாதிரியாக தான் ஈஸ் என்பதற்கான குறியீடு வேணும்னா ஃப்ரூட்டுக்கான குறியீடையும் கண்டுபிடிக்கணும், ஸ்வீட்டுக்கான குறியீடையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணால் ஈஸ்க்கான குறியீடு கிடைச்சிடும். முதல்ல ஃப்ரூட்டுக்கான குறியீட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரூட் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுலேயும் அந்த நம்பர் இருக்கும், இதுலேயும் அதே நம்பர் இருக்கும். ரெண்டுலேயே ரிப்பீட் ஆகிற நம்பர் எதுன்னு பார்த்தா இந்த 7 தான் ரிப்பீட் ஆகுது. ஃப்ரூட்டும் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 7ம் இரண்டுலேயும் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஃப்ரூட்டுக்கான குறியீடு 7. ஃப்ரூட்டுக்கான குறியீடை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்வீட்டுக்கான குறியீட்டை கண்டுபிடிக்கணும். ஸ்வீட் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது. இந்த 2 குறியீடுகளையும் ரிப்பீட் ஆகிற அந்த எண் எதுன்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, வேறு எதுவுமே ரிப்பீட் ஆகலை. இப்போ ஸ்வீட்டுக்கான குறியீடு 4. ஃப்ரூட்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்வீட்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஃப்ரூட் அப்படின்னா 7, ஸ்வீட் அப்படின்னா குறியீடு 4. அப்போ ஈஸ்க்கு என்னவாக இருக்கும்? 9ஆகத்தான் இருக்கும். ஆப்ஷன் 4. வகை 3 பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தைகளின் குறியீடு அறிதல். இவ்வகை வினாக்களில் வார்த்தைகளானது வேறு வார்த்தைகளால் பதிலீடு செய்யப்பட்டிருக்கும். வினாவின் உண்மையான விடையை கண்டறிந்து அதற்கப்புறம் அந்த வார்த்தைக்கான பதிலீட்டு வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும். முந்தைய வகையிலையும் வார்த்தையும் ஒரு குறியீடுமானது கொடுக்கப்பட்டிருக்கும். குறியீடானது மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் இந்த கேள்வியில் வார்த்தையும் அதற்கான பதிலீடு வார்த்தையும் இரண்டும் மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே ஒரு செயின் ஆர்டராக இருக்கும். வினாவின் உண்மையான விடையை கண்டறிந்து பின்னர் அவ்விடையானது எவ்வாறு பதிலீடு செய்யப்பட்டுள்ளது என கண்டறிய வேண்டும். அந்த பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தையே விடையாகும். இந்த வகையில் கேட்கப்படும் வினாவானது மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ப்ளூ என்பதை ரெட் எனவும், ரெட் என்பதை எல்லோ எனவும், எல்லோ என்பதை கிரீன் எனவும், கிரீன் என்பதை பிளாக் எனவும், பிளாக் என்பதை ஆரஞ்சு எனவும் குறியிடப்பட்டால் மனித இரத்தத்தின் நிறம் என்ன? இதுதான் கேள்வி. இதற்கான விடைகள் பாருங்கள், 4 ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் ஆப்ஷன் ரெட்டு, இரண்டாவது ஆப்ஷன் கிரீன், மூன்றாவது ஆப்ஷன் எல்லோ, நான்காவது ஆப்ஷன் ப்ளூ. இந்த வகை கணக்கில் ஒரு வார்த்தைக்கு பதிலாக மற்றொரு வார்த்தை பதிலீடு செய்யப்பட்டிருக்கும்னு பார்த்துருந்தோம். ப்ளூ அப்படிங்கிறதுக்கான பதிலீடு வார்த்தை ரெட், ரெட் என்பதற்கான பதிலீட்டு வார்த்தை எல்லோ. அதாவது ப்ளூவை ப்ளூன்னு சொல்ல மாட்டாங்க, ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ரெட் கலரை எல்லோன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலரை க்ரீன்னு சொல்லுவாங்க, க்ரீனை பிளாக்குன்னும், பிளாக் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, மனித இரத்தத்தின் நிறம் என்ன? மனித இரத்தத்தின் நிறம் சிவப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சிவப்பு அப்படிங்கிற வார்த்தையை எந்த வார்த்தையை கொண்டு பதிலீடு செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ரெட் என்பதை எல்லோ எனவும், ரெட் அப்படிங்கிறத ரெட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லோன்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே ரெட்டுக்கான பதிலீடு வார்த்தை எல்லோ. அப்போ எல்லோ தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் 3. இந்த பகுதியில் இதுதான் கடைசி மாடல். வகை 4 எழுத்துக்களின் குறியீட்டிலிருந்து புதிய வார்த்தைகளுக்கு குறியீடு செய்தல். இதுக்கு முன்னாடி பார்த்த வகை 1ல் 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கான குறியீடு சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தைக்கான குறியீடு எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆனால் வகை 4ல் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் குறியீடு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்குற புது வார்த்தைக்கான
குறியீட்டை கண்டுபிடிக்கணும். இந்த வகையில் கேட்கப்படுகின்ற வினாவானது இந்த மாடலில் தான் இருக்கும். முதல்ல வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கும், அது வினா கிடையாது. இந்த கணக்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை. இதில் களம் 1 களம் 2 கேட்கப்பட்டிருக்கும். அப்புறம் களம் 1 களம் 2 கொடுக்கப்பட்டிருக்கும். களம் 1 வார்த்தைகளும் களம் 2 அதற்கான குறியீடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை பேஸ் பண்ணி 3 கேள்விகள் அல்லது 3 முதல் 5 கேள்விகள் வரையிலும் கேட்கப்படலாம். முதல்ல வழிமுறையை படிச்சிடலாம். களம் 1 பெரிய எழுத்துக்களில் வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளது. அவற்றிற்குரிய குறியீடுகள் சிறிய எழுத்துக்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எழுத்துக்களுக்குரிய குறியீடுகள் அதே வரிசையில் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய குறியீட்டை 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. இங்கே தான் கேள்வியே ஆரம்பிக்குது. மேல் அப்படிங்கிறதுக்கான குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது கேள்வி நெயில் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடு கேட்கப்பட்டிருக்கு. இந்த 2ம் தான் கேள்விகள். களம் 1 வழிமுறையில் சொன்னது போல் ஆங்கில எழுத்துக்கள் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. களம் 2 இதற்கான குறியீடு ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அடைப்பு குறியில் கொடுக்கப்பட்ட ஆனால் எழுத்துக்களுக்குரிய குறியீடுகள் அதே வரிசையில் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஹச்சுக்கு பி அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஈக்கு ஜி அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஏக்கான குறியீடு ஹச் கிடையாது, எல்கான குறியீடு எஸ் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தைகளுக்கான குறியீடுகள் இதுதான், ஆனால் சஃபுலாக இருக்கும்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம தனித்தனியாக குறியீட்டை கண்டுபிடிச்சிடணும். முதல்ல எந்த ஆங்கில எழுத்துக்கு குறியீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த ஆங்கில எழுத்தானது அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த எழுத்துக்கான குறியீட்டை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். களம் 1 லெட்டர் எல் 4 முறை இருக்குது. பாருங்கள், லெட்டர் எல் 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 4 முறை எல்லானது இருக்குது. அப்போ இந்த லெட்டருக்கான குறியீட்டை தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த வார்த்தைக்கான குறியீடு இதுதான். இதில் எல் 2 முறை இருக்கிறதுனால அந்த குறியீடும் 2 முறை இருக்கும். அந்த குறியீடு இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். அப்போ எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எல்கான குறியீடு பி. பாருங்கள், இங்கே 2 முறை இருக்குது, இங்கே எல் இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. இங்கே எல் இருக்கிறதுனால இங்கேயும் பி. வேறு எங்கேயுமே பி வரல பாருங்கள். இந்த லைனில் எல் இல்லாததுனால இங்கே பி இல்லை. ஸோ எல்கான குறியீடு பி. அடுத்ததாக எந்த லெட்டர் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏ ஏ ஏ. இந்த 3 வார்த்தைகள்லையும் ஏ ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த 3 குறியீட்டிலும் உள்ள சேமாக இருக்கிற குறியீடு எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஜிஹெச்எஸ், ஏன்னா பி தான் எல் குறியீடுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஹச்எஃப்இ விஹெச்இஜி எது ரிப்பீட்டாக இருக்குதுன்னு பார்த்தா ஹச் 3லேயுமே இருக்குது. அப்போ ஹச் அப்படிங்கிறது தான் ஏக்கான குறியீடு. ஏவுக்கான குறியீடு ஸ்மால் லெட்டர் ஹச். ஆங்கில எழுத்துக்களுக்கான குறியீடு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அப்போ தான் அடுத்த எழுத்துக்கான குறியீடு கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது எந்த ஆங்கில எழுத்து அதிக முறை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயும் என் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது. இந்த 2 வார்த்தைகள்லேயும் என் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற குறியீடானது இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கணும். எதுன்னு பார்க்கலாம். இ விஇஜி எஃப்வி. இதில் எது சேமாக இருக்குதுன்னு பார்த்தா வி அப்படிங்கிற குறியீடு தான் 2லேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ எண்ணுக்கான குறியீடு வி, ஸ்மால் லெட்டர் வி. அடுத்த லெட்டர் இங்கே எம் இருக்குது, இங்கேயும் எம் இருக்குது. அப்போ இங்கே 2லேயும் ரிப்பீட்டாக இருக்கிற அந்த குறியீடு என்னன்னு பார்க்கலாம். எஃப்இஇஜி. இப்போ இ அப்படிங்கிற எழுத்து தான் ரிப்பீட் ஆகிருக்கு. எம்முக்கான குறியீடு இ. பேலன்ஸ் இருக்கிறது, இங்கே ஒரு இ இருக்குது, இங்கே ஒரு இ இருக்குது. இந்த 2 குறியீடுகளையும் ரிப்பீட் ஆகிற அந்த குறியீடு என்னன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறதே ஜிஎஸ் இருக்குது, இங்கே பேலன்ஸ் இருக்கிறதே ஜி மட்டும்தான் இருக்குது. ஆகவே குறியீடானது ஜி தான். அப்போ ஈக்கான குறியீடு ஜி. பேலன்ஸ் இருக்கிறது ஹச் மட்டும்தான், ஹச்சுக்கானது எஸ். கணக்கில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் அதற்கான குறியீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வினாவில் கேட்கப்பட்ட புதிய வார்த்தைக்கான குறியீட்டை நாம் தான் கண்டுபிடிக்கணும். முதல் கேள்வி மேல். எம்முக்கு என்ன குறியீடு இ, ஏவுக்கான குறியீடு ஹச், எல்கான குறியீடு பி, ஈக்கான குறியீடு ஜி. குறியீடு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் 4. அடுத்தது 2வது கேள்வி நெயில் அப்படிங்கிற புதிய வார்த்தைக்கான குறியீடு கண்டுபிடிக்கணும். இது ஏன் புதிய வார்த்தைன்னு சொல்கிறோம்னா, கணக்கில் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படவே இல்லை, நாம் தான் இதை ஃபார்ம் பண்ணணும். என்கான குறியீடு வி, ஏக்கான குறியீடு ஹச், ஐக்கான குறியீடு ஐ. ஆங்கில எழுத்து இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ரவுண்ட் பண்ணாத ஒரே எழுத்து எஃப் தான். அப்போ ஐக்கான குறியீடு எஃப், ஐக்கான குறியீடு எஃப்.
எல்கான குறியீடு பி. நெயிலுக்கான குறியீடு VHFP. எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 1. டீகோடிங் பகுதியில் உள்ள 4 வகைகள்லையும் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கங்களை பார்த்துட்டோம். அடுத்தது சில கணக்குகளை பயிற்சி செய்து பார்த்துடலாம். பயிற்சி வினாக்களில் முதல் கேள்விக்கான விளக்கத்தினை பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாம் புல் டா என்பது பிரிங் ஹாட் ஃபுட் எனவும், புல் டீர் ஷோப் என்பது ஃபுட் இஸ் குட் எனவும், டாக் டா ஷோப் என்பது குட் பிரைட் பாய் எனவும் குறியிடப்பட்டால் ஃபுட் என்பதை குறிக்கும் குறியீடு முதல் ஆப்ஷன் டாம், இரண்டாவது ஆப்ஷன் புல், மூன்றாவது ஆப்ஷன் டீர், நான்காவது ஆப்ஷன் சோப். எது ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் டீகோடிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் 3 வார்த்தைகளுக்கு 3 டீகோடிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த வார்த்தைக்கான டீகோடிங்கை எடுத்து எழுதிடலாம். வார்த்தைகளும் அதற்கான குறியீடும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். டாம் புல் டா அப்படின்னா பிரிங் ஹாட் ஃபுட்டுன்னு அர்த்தம். டாமுக்கு பிரிங் அப்படின்னும், புல்லுக்கு ஹாட் அப்படின்னும், டாக்கு ஃபுட் அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. இது சஃபுலாக இருக்கும். நாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது ஃபுட் என்கிற வார்த்தைக்கான குறியீடு. அதை இதிலிருந்து தான் நம்ம எடுக்கணும். ஃபுட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா முதல் வார்த்தையில் இங்கே இருக்குது, இரண்டாவது வார்த்தையில் இங்கே இருக்குது. அதேமாதிரி இதற்கான குறியீடும் 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கணும் சேம் வார்த்தையாக. பாருங்கள், புல், இங்கேயும் புல். அப்போ ஃபுட்டுக்கான குறியீடு புல். ஆப்ஷன் 2. அடுத்தது இரண்டாவது கேள்வி. பை குட் ஆரஞ்சு என்பது BDG எனவும், டிஸ்ட்ரிபியூட் குட் ஆரஞ்சு என்பது BCD எனவும், ஆரஞ்சு ஆர் ரெட் என்பது BEF எனவும் குறியிடப்பட்டால் ரெட் என்பதற்கான குறியீடு என்ன? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எது அதற்கான குறியீடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு கணக்கில் வார்த்தையும் அதற்கான குறியீடும் கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தைகள் எழுதி அதற்கான குறியீடை நேராக எடுத்து எழுதிடலாம். பை குட் ஆரஞ்சுக்கான குறியீடு BDF. இங்கே 3 வார்த்தை இருக்குது. இங்கே 3 எழுத்துக்களை குறியீடாக கொடுத்துருக்காங்க. அப்போ பைக்கான குறியீடு B அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. குட்டுக்கான குறியீடு D அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது சஃபுலாக இருக்கும். நம்ம எது கண்டுபிடிக்கணும்? ரெட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீட்டை கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள தகவலிருந்து தான் நம்ம எடுத்து எழுதணும். நம்ம ரெட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடு தான் கண்டுபிடிக்கணும். ரெட் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த டீகோடிங்கில் பயன்படுத்தியே நம்ம அதுக்கான குறியீட்டை கண்டுபிடிச்சிடணும். ரெட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு முறை தான் இருக்குது. ஆகவே ஆரஞ்சுக்கான குறியீட்டையும் கண்டுபிடிக்கணும், ஆறுக்கான குறியீட்டையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணால் ரெட் அப்படிங்கிறதுக்கான குறியீடு கிடைக்கும். ரெட் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடு BEF. இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்கும். முதல்ல ஆரஞ்சு அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆரஞ்சு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த 2 குறியீட்லேயும் சேமாக ரிப்பீட் ஆகிற அந்த லெட்டர் என்னென்னு பார்த்தரலாம். BDG BEF. அப்போ B தான் அதற்கான குறியீடு. ஆரஞ்சுக்கான குறியீடு B. அடுத்தது ஆறுக்கான குறியீட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீடு கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு ஆர் அப்படிங்கிற வார்த்தை வேணும். ஆர் அப்படிங்கிறது ஒரு முறை தான் இருக்குது. அப்போ ரெட்டுக்கான குறியீடு E அல்லது F ஆக இருக்கும். E அல்லது F. ஆப்ஷன் 4. அடுத்தது 3வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு முறையில் 253 என்பது புக் ஆர் ஓல்டு என்பதையும், 546 என்பது மேன் இஸ் கோல்டு என்பதையும், 378 என்பது பை குட் புக்ஸ் என்பதையும் குறித்தால் ஆர் என்பதன் குறியீடு என்ன? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த வார்த்தைகளையும் அதற்கான குறியீட்டு எண்களையும் எடுத்து நேராக எழுதிக்கணும். புக் ஆர் ஓல்டு அப்படிங்கிற வார்த்தைக்கான எண் குறியீடு 253. மேன் இஸ் ஓல்டு என்பதற்கான எண் குறியீடு 546. பை குட் புக்ஸ்க்கான எண் குறியீடு 378. நம்ம ஆர் அப்படிங்கிற வார்த்தைக்கான எண் குறியீட்டை கண்டுபிடிக்கணும். ஆர் எங்கே இருக்குது அப்படின்னா கொடுக்கப்பட்ட கேள்வியிலிருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆர் இங்கே இருக்குது. 3 வார்த்தைகளுக்கு 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக சஃபுலாக தான் இருக்கும். 2க்கு புக்குன்னும் 5க்கு ஆறுனும் 3க்கு ஓல்டு அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. ஆர் என்ற வார்த்தையின் எண் குறியீட்டை கண்டுபிடிக்கணும்னா புக் ஓல்டு ஆகிய 2 வார்த்தைகளுக்கும் எண் குறியீட்டை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணால் ஆருக்கான குறியீடு கிடச்சிரும். முதல்ல புக்குக்கான குறியீடு கண்டுபிடிச்சிடலாம். புக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. அப்போ இந்த 2 எண் குறியீட்லேயும் ரிப்பீட் ஆகிற அந்த ஒரு குறிப்பிட்ட எண் என்னன்னு பார்க்கணும். 3 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ புக்குக்கான குறியீடு 3. அடுத்தது ஓல்டு அப்படிங்கிற வார்த்தைக்கான குறியீட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓல்டு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2 எண் குறியீட்லேயும் ரிப்பீட் ஆகிற அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 253, 546. இந்த 5ங்கிற லெட்டர் தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ ஓல்டு அப்படின்ற வார்த்தைக்கான எண் குறியீடு 5.
அப்போ 253 அப்படிங்கிற எண் குறியீட்டில் 3ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணிடணும். 3 5 கேன்சல் பண்ணிட்டா ஆறுக்கான குறியீடு 2. இப்போ நமக்கு ஆப்ஷன் 1. அடுத்தது 4வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஸ்கை என்பது சி எனவும், சி என்பது வாட்டர் எனவும், வாட்டர் என்பது ஏர் எனவும், ஏர் என்பது கிளவுட் எனவும், கிளவுட் என்பது ரிவர் எனவும் அழைக்கப்பட்டால் நாம் தாகம் எடுக்கும்போது அருந்துவது என்ன? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கு பதிலீடு செய்யப்பட்ட வார்த்தைகளின் குறியீடு அறிதல் வகையை சார்ந்தது. இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலீடு வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்கை என்பதற்கான பதிலீடு வார்த்தை சி. இதுபோல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலீடு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கேள்விக்கான உண்மையான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கேள்வி என்ன? நாம் தாகம் எடுக்கும்போது அருந்துவது என்ன? உண்மையான பதில் வாட்டர். நம்ம தாகம் எடுத்தால் நம்ம தண்ணி தான் குடிப்போம். ஆகவே வாட்டருக்கான பதிலீடு வார்த்தை என்னென்னு பார்க்கணும். வாட்டர் என்பது ஏர் எனவும். இப்போ உண்மையான விடை எழுதக்கூடாது, பதிலீடு வார்த்தை தான் எழுதணும். வாட்டர் என்பது ஏர் எனவும். அப்போ ஏர் தான் நமக்கு சரியான ஆன்சர், ஆப்ஷன் 2. அடுத்தது 5வது கணக்கு. வாட்டர் என்பது ப்ளூ எனவும், ப்ளூ என்பது ரெட் எனவும், ரெட் என்பது ஒயிட் எனவும், ஒயிட் என்பது ஸ்கை எனவும், ஸ்கை என்பது ரெயின் எனவும், ரெயின் என்பது கிரீன் எனவும், கிரீன் என்பது ஏர் எனவும் அழைக்கப்பட்டால் பாலின் நிறம் என்ன? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான ஆன்சரை சூஸ் பண்ணணும். இந்த கணக்கில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பதிலீடு வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் டீகோடிங். இவ்வளவு வார்த்தைகளுக்கு பதிலீடு வார்த்தைகள் கொடுத்துருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கணக்கில் கேட்கப்பட்டிருக்க கேள்வி என்னன்னு பார்க்கணும். பாலின் நிறம் என்ன? பாலின் நிறம் ஒயிட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒயிட் அப்படிங்கிற வார்த்தைக்கான பதிலீடு வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒயிட் என்பது ஸ்கை எனவும். ஒயிட்டுக்கான பதிலீடு வார்த்தை ஸ்கை. ஆகவே நமக்கு ஆன்சர் ஸ்கை, ஆப்ஷன் 3. அடுத்தது 6வது கேள்வி. இன்ஜினியர் என்பதை டாக்டர் எனவும், டாக்டர் என்பதை ஃபார்மர் எனவும், ஃபார்மர் என்பதை டீச்சர் எனவும், டீச்சர் என்பதை சோசியல் ரிஃபார்மர் எனவும், சோசியல் ரிஃபார்மர் என்பதை டெக்னீஷியன் எனவும் அழைத்தால் நீங்கள் உடல் நலம் குன்றி இருக்கும்போது யாரிடம் சென்று சிகிச்சை செய்வீர்கள்? முதல் ஆப்ஷன் டாக்டர், 2வது ஆப்ஷன் ஃபார்மர், 3வது ஆப்ஷன் டீச்சர், 4வது ஆப்ஷன் டெக்னீஷியன். இந்த கணக்கில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலீடு வார்த்தையை குறியீடாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் பண்ணும்போது கொடுக்கப்பட்டிருக்க கேள்விக்கு உண்மையான விடையை கண்டுபிடிக்கணும். நீங்கள் உடல் நலம் குன்றி இருக்கும்போது யாரிடம் சென்று சிகிச்சை செய்வீர்கள்? டாக்டர்கிட்ட தான் நம்ம போவோம். டாக்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கான பதிலீடு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். டாக்டர் என்பதை ஃபார்மர் எனவும் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ டாக்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கான பதிலீடு வார்த்தை ஃபார்மர். அப்போ ஆப்ஷன் 2. ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 2020 வருடம் NMMS தேர்வில் மேட் பகுதியில் இதே தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்த வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்த்துடலாம். இந்த தேர்வில் கோடிங், டீகோடிங் ஆகிய பகுதியிலிருந்து 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. கோடிங் பகுதியில் 3, அதற்கான ஆன்சர் நேற்றே பார்த்துட்டோம். டீகோடிங் பகுதியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, அதற்கான ஆன்சரை இப்போ பார்த்துடலாம். ரெயின் என்பது வாட்டர் எனவும், வாட்டர் என்பது சி எனவும், சி என்பது கிளவுட் எனவும் அழைக்கப்பட்டால் தாகம் எடுக்கும்போது அருந்துவது எது? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் 1 வாட்டர், ஆப்ஷன் 2 சி, ஆப்ஷன் 3 கிளவுட், ஆப்ஷன் 4 ரெயின். இந்த கணக்கில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பதிலீடு வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் உள்ள கேள்விக்கு முதல்ல உண்மையான ஆன்சரை கண்டுபிடிச்சிடணும். தாகம் எடுக்கும்போது அருந்துவது என்ன? தாகம் எடுத்தால் நம்ம வாட்டர் தான் குடிப்போம். வாட்டருக்கான பதிலீடு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். வாட்டர் என்பது சி எனவும். அப்போ ஆன்சர் சி. இதுவரையிலும் டீகோடிங் பகுதியில் உள்ள கணக்குகளை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தினை பார்த்தோம். மனத்திறன் தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கணும். இது தவிர நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்க மணி மேத் போர்டு டெலகிராம் குழுவில் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாணவர்கள் தங்களை டெலகிராம் குழுவில் இணைத்து கொண்டு தினந்தோறும் பயிற்சி கணக்குகளை செய்து பார்க்க முடியும். டெலகிராம் குழுவுக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த தலைப்பு 11 படங்களில் விடுபட்ட எண்ணெய் நிரப்புதல் பகுதிக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. பதிவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களை பார்த்து பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.